வணக்கம், என் பேர் முத்துஜி. பிக்சல்ஸ் மோட் இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G பேர் ரொம்ப லென்த்தாக இருக்குது தெரியுது. பட் இந்த ஃபோனோட ஒரு சின்ன அன்பாக்சிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோன் வந்து இந்த வருஷத்தோட ஒரு மார்ச் மாதம் கிட்ட லான்ச் ஆச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே வர்றதுக்கான லீக்ஸ்லாம் தெரியுது. இப்போது இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இன்னும் வாங்குறதுக்கு எப்படி அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் ஒரு சின்ன நோட்டாக சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கிறது பில் குவாலிட்டி தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து அந்த பிளாஸ்டிக் பேக்கே வந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இவங்க ரெட்மி வந்து இன்னும் நாங்கள் கிளாஸ் பேக் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பேக் தந்தது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃப்ரண்ட்லி உங்களுக்கு டிஸ்பிளேவும் கிளாஸ் தான், இங்கேயும் கிளாஸ் தான், சைடில் மட்டும் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம். ஸோ பில் குவாலிட்டி பிடிச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் அவ்வளோ ஈஸியாக பிக்கப் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கேஸ் எதுவும் போடாமல் இப்படியே வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பில் குவாலிட்டி வந்து நல்லா ஃபீல் ஆகும்னு சொல்ல வர்றேன். அவ்வளோதான். மற்றபடி பார்க்கும்போது ஃபோன் வந்து ஒரு நல்ல பெரிய ஃபோன் தான். ஏன்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே இருக்கிற ஃபோன் கையில் நல்லா பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஃபோனோட ஃபீல் நல்லாவே கிடைக்கும். இந்த ஃபோனில் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி வரும்போது பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட், ப்ரைமரி ஸ்பீக்கர், சிம் ஸ்லாட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு லெஃப்டில் வந்து ஃபுல்லாக க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. ரைட்டில் உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இன்னும் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய விஷயம். ஒரு செகண்டரி ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் அண்ட் உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. கீழேயும் உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஓவராலாக வந்து பில் குவாலிட்டி அப்படிங்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அந்த கிளாஸ் பேக்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால எனக்கு வந்து பில் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் தெரியல. நெக்ஸ்ட் இன்டர்னல்ஸ்க்குன்னு உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து உள்ள ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸர் பற்றி நமக்கு முன்னாடி தெரியும். இந்த வருஷம் நம்ம இந்த விவோ T1 ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்போம். ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி அதோட ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துருப்போம் எப்படின்னு. ஸோ இந்த ப்ராசஸர் பற்றி சொல்ல போனால் ரொம்ப ஹை ஸ்பீட் ப்ராசஸர்லாம் சொல்ல முடியாது. டே டு டே டாஸ்கில் எல்லாமே ஃப்ளூயிடாக கொண்டு வரும். ஸோ ப்ராசஸர் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக கேமிங் போகிறாங்கும்போது இந்த ப்ராசஸர் வந்து ரெக்கமெண்டட் இல்லை. பட் டே டு டே டாஸ்க் எல்லாம் நார்மலாக பண்ணணும், ஃப்ளூயிடாக இருக்கணும், ஓவராலாக எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக டாஸ்க்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஓவரால் வெர்டிக்ட். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கேமராஸ் பற்றி பார்க்கும்போது பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. 108 மெகா பிக்சல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ. கேமராக்கு அடுத்து வர டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
அந்த 20,000க்குள்ளே வந்து 120 ஹெர்ட்ஸும் கொடுத்து ஒரு AMOLED டிஸ்பிளேவும் கொடுத்து இது பண்ணதுனால வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில். AMOLEDனாலே எப்போவுமே பிளாக்ஸ்லாம் வந்து டீப்பாக இருக்கும், அதெல்லாம் வந்து இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. பட்ஜெட்குள்ளே நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். 90 ஹெர்ட்ஸும் கொடுக்காம 120 கொடுத்தது வந்து இன்னொரு பாராட்டக்கூடிய விஷயம். டிஸ்பிளேயில் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தது. இந்த ஃபோனில் உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. டெடிக்கேட்டடாக உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்பீக்கர் கொடுத்து அந்த அதாவது உங்களுக்கு இயர்பீஸில் இல்லாமல் டெடிக்கேட்டடாக செகண்ட் ஸ்பீக்கர் கொடுத்து இது பண்ணதுனால உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து நார்மலான ஒரு ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த பட்ஜெட்டில் விட இன்னும் பெட்டராக இருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்ததும் ஒரு பெரிய ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம்தான். சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் தான் வந்து ரெட்மி கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 தான் இருக்குது வந்தது. இப்போது அதிலே தான் இருக்குது, இன்னும் Android 12 அவங்க புஷ் பண்ணலை. பட் இது வந்து ஒரு 2022 ரிலீஸ் ஆன ஃபோன், Android 12 உங்களுக்கு லான்ச் ஆகிருக்கணும். இப்போ Android 13 வந்துருச்சு, பட் இன்னும் Android 12 கூட அவங்க அப்டேட் கொடுக்கல. MIUI 13 அவங்க சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, அதுலேருந்து பிரச்சனையும் இல்லை. பட் அந்த மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டுங்கிறது அவங்க இன்னும் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான், சொல்லியே ஆகணும். ப்ளஸ் இவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு 2 வருஷம் மேக்ஸிமம் 2 வருஷம் 2 கூட பார்க்குறது ரொம்ப பெருசு தான். 1 வருஷம் உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே அவங்க கொடுத்த மாதிரி நானும் ப்ரீவியஸ் ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும் எதுவும் தெரியல. பட் இது வரைக்கும் இன்னும் கொடுக்காதது Android 12 வந்து இன்னும் புஷ் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம்தான். அது வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட் கேமராஸ் பற்றி சொல்கிறேங்க. கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 108 மெகா பிக்சல் சென்சார் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும், பிக்சர்ஸ்லாம் எப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணால் தெரியும் தான் அந்த ஃபோனோட பிக்சர்ஸ் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிக்சர்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லைனில் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. நீங்களே வந்து பிக்சர்ஸ் பார்த்துட்டு வாங்க. ப்ரைமரி கேமரா அந்த 108 மெகா பிக்சல் சென்சார்லேருந்து வர ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. கலர்ஸ், டீட்டெயில்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் நல்லா இருக்குது. 12 மெகா பிக்சலுக்கு பின் பண்ணி எடுக்குது. உங்களுக்கு அல்ட்ரா வைடுங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைமரி அளவுக்கு வரல, கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருந்தது. மேக்ரோ ஒரு 2 மெகா பிக்சல் கடமைக்குன்னு கொடுத்துருக்குறாங்க, டீசெண்டாக இருக்குது. செல்ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு ஹைலைட்ஸ் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்ததுன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. மற்றபடி கலர்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. வீடியோ 1080p 30 fps தான் சப்போர்ட் பண்ணது. 1080p 60 கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. சாலிடாக இருக்குது. கலர்ஸ்லாம் பெருசாக வேறு எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவும் எடுக்கிற ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எல்லா பார்ட்ஸையும் நம்ம கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டோம். ப்ரைஸிங் மட்டும் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குது, அந்த ப்ரைஸிங்கை இப்போ பார்க்கலாம். ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 6128 வந்து ஒரு 21,000க்கும், 8256 வந்து 23,000க்கும் ரீட்டைல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை விட கம்மியாக ரேட்டில் வாங்கணுன்னா ஒரு ரொம்ப லைட் யூஸ்டு மொபைல்ஸுன்னு வந்து ஏதாவது பக்கத்தில் உங்களுக்கு வந்து ட்ரஸ்டடான ஷாப்ஸ் இருக்குது. லைட் யூஸ்ட் மொபைல்ஸ் ஒரு 4,000 5,000 பல்காக டிஸ்கவுண்ட் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி பீசஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப செகண்ட்ஸில் வாங்க வேண்டாமல், லைட் யூஸ்னால் ஒரு 10 நாள் 15 நாள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே விற்றுருவாங்க. அந்த மாதிரி பீசஸ் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இது பிராண்ட் நியூவாக என் ஃப்ரெண்ட் எடுத்தார் 23,000க்கு 8GB வேரியண்ட். உங்களுக்கு டோட்டலாக ஓவராலாக இந்த ஃபோன் பற்றி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பதில் என்ன அப்படிங்கிறதுனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்கலாம். பட் ஸ்ட்ரிக்டாக ஒரு பட்ஜெட்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது வாங்கலாம். ஒரு 25 கிட்ட உங்களுக்கு பட்ஜெட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து சாம்சங்கில் ஒரு M53 இல்லை 30 கிட்ட போயிடுச்சுன்னா ஒரு நார்ட் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா ரெட்மி வந்து ஒரு 3 years பேக் ஒரு ரெட்மி நோட் 7 ப்ரோ, இல்லைன்னா அதுக்கு ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் கழிச்சு நோட் 8 ப்ரோ, இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வேல்யூ வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. அதுதான் சொல்ல வர்றேன். அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஃபோனில் உங்களுக்கு 4K வீடியோ எடுக்க முடியாது. சரி, அதுவாது சிப் லிமிட்டேஷன். பட்
1080p 60 கூட எடுக்க முடியாதுங்கிறது ஒரு மேஜர் டிசப்பாயின்மெண்ட். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு பட்ஜெட்குள்ளே இருக்கீங்கும்போது இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பட்ஜெட்குள்ளே எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி அந்த 695 தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 695ஓட வேறு ஃபோன்ஸும் இருக்குது. போக்கோ X4 Pro அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் வந்து அந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ரெட்மி நோட்டில் அவங்க குவாலிட்டி எப்போவுமே ஓரளவுக்கு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. பில்ட் குவாலிட்டியும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த பட்ஜெட்குள்ளே இருக்கீங்கும்போது இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா ரெட்மிலே இன்னும் உங்களுக்கு ரெட்மி 11i அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து ஒரு 28 கிட்ட விற்கிது. அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக முடியுங்கும்போது நீங்கள் வந்து ரெட்மியில் அந்த மாதிரி ஃபோன்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ரெட்மியே வேண்டாங்கும்போது நீங்கள் சாம்சங்கில் M53 பார்க்கலாம். இல்லைன்னா நான் அப்போதே சொன்ன மாதிரி ஒன் ப்ளஸில் நாடு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெட்மியில் பார்க்கணுங்கும்போது இந்த பட்ஜெட்குள்ளே இது வந்து ஒரு டீசெண்டாக நல்ல ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஓவராலான வேர்டிக்ட். அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.